ஹாய், இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் கிரேவி தான். அதுக்கு வரமிளகா, மல்லி, கடலைப்பருப்பு, மிளகு, அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவோம்ல, பச்சை வேர்க்கடலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா அரோமா வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வெள்ளை எள்ளு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் நைஸாக. அதுக்கப்புறமா அதே வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். அப்புறம் புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிரேவியாக இருக்கணும்னா அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. குழம்பா வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் விடுறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. செம்மையான சூப்பரான எம்மியான கிரேவிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடு சாதத்தில் போட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ஐயோ அமிர்தங்க, செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன்.